இங்க ஒரு அம்மா தோட்ட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. அதை கேட்டதுமே பதறி போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே அவங்க ஹஸ்பண்ட் வந்ததும் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரு அந்த மரத்தை சுத்தி முத்தி பார்த்துட்டு இது உன்னோட மனப்பிரமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ஊர்லயும் கரண்ட் போயிடுது. அப்ப திடீர்னு இந்த குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது. அதை கேட்டது ஒரு நிமிஷம் இவருக்கே தூக்கி வாரி போட்டுடுது. இதை இப்படியே விடக்கூடாதுன்ட்டு உடனே போன் அடிச்சு அவங்க சொந்தக்காரங்களாம் அவரை வச்சு இந்த மரத்தை காட்டிட்டு இருக்காரு. அப்படியே அமைதியா எல்லாரும் படுத்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு யமதர்மராஜா அவங்க குழந்தைய கூப்பிடுற மாதிரி கனவு வருது. சோ பயந்து அவங்க எந்திரிச்சிடுறாங்க. சோ மரத்துல இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியானாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலேயே ஒரு சாமியாரை வர வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எந்த சத்தமும் கேட்காம நிம்மதியா தூங்கிடுறாங்க. மறுபடியும் மறுநாள் காலையில வாசி தெளிச்சு கூட்டும் போது அந்த குழந்தைகள் ஒரு சத்தம் கேக்குது. கரெக்டான சமயம் மறையறவர் அந்த மரத்துல ஏறிட்டு இருக்காரு. இவங்களும் அந்த மரத்துல ஏறாதீங்க, அது ஒரு அமானுஷ்ய மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் கேட்காம அவர் அந்த மரத்துல ஏறிட்டு இருக்காரு. இவர் மரத்துல இருந்து கீழே இறங்கினதும் அந்த குழந்தை அழுவுற சவுண்ட் இவர்கிட்ட கேக்குது. இவங்களும் அவர் மேல அந்த அமானுஷ சக்தி ஏறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கையில இருக்கிற போன் எடுத்து ஒரு பட்டன் அழுத்துறாரு. உடனே அந்த குழந்தை அழுவுற சத்தமும் நின்றுடுது. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி மரத்துல தேங்காய் பறிக்கிறதுக்காக ஏறி இருப்பாரு. அப்ப போன் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. அந்த போனோட ரிங்டோனை தான் இவங்க இத்தனை நாளா அமானுஷ சக்தின்னு நினைச்சு பயந்துட்டு வந்திருக்காங்க.